பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். இந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது, நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருப்பேன். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் போகிற பாதையிலே தேவனுக்காக நாம் காத்திருக்கிற ஒரு அனுபவம். எத்தனையோ காரியத்திற்காக இந்த உலக மனிதர்கள் எவ்வளவோ காரியங்களுக்காக காத்திருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆனால் அநேக தேவ பிள்ளைகளுக்கு என்ன அப்படின்னா, தேவ சமூகத்திலே தேவனுக்காக காத்திருத்தல் அப்படிங்கிறத இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் தேவனை குறித்த காரியங்கள் என்பது இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு பைத்தியக்காரத்தனமான ஒன்றாக தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியத்தை பார்க்குது என்ன, நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருப்பேன்னு சொல்லப்படுகிறது. என் தேவன் என்னை கேட்டருளுவார். நான் காத்திருக்கிறது மாத்திரம் கிடையாது, நான் காத்திருக்கும் போது என் தேவன் என்னை கேட்டருளுவார். நான் என்ன ஆண்டவரிடத்தில் கேட்கிறேனோ அதை தேவன் எனக்கு அருளுவார். எப்படி ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இந்த ஒரு விசுவாசம் கண்டிப்பாக துளிர்விடப்பட வேண்டும். நான் என் தேவனை நோக்கி அமர்ந்து நான் காத்திருப்பேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இன்னைக்கு நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா, நான் ஜெபிக்கிற பொழுது, நான் தேவ சமூகத்துக்கு போய் நிற்கிற பொழுது என் தேவன் என் சத்தத்தை நிச்சயமாக கேட்பார், அவர் கேட்காமல் இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளேயும் துளிர்விடப்பட வேண்டும். இங்கே இந்த இடத்துல அறிக்கையிடுகிற காரியத்தை பார்க்க வேண்டும் என்றால், நானோவென்றால் கர்த்தரை நோக்கி பார்த்து அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவங்கிறது உலகத்தில் வெளியேற பெற்ற ஒரு அனுபவம். ஏனென்றால் இன்னைக்கு எத்தனையோ பேர் எதோ காரியங்களுக்காக காத்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவத்தில் நீங்கள் நிற்பீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள். நீங்கள் தேவனுடைய பார்வையில் ரொம்ப ஸ்பெஷலான ஆள். அதனால் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், என் காரியத்தை தேவன் கேட்பார். என் ஜெபத்துக்கு கண்டிப்பாக தேவனிடத்திலிருந்து பதில் வரும். நிச்சயமாக நான் என்ன ஆண்டவரிடத்தில் கேட்கிறேனோ அதை தேவன் எனக்கு கொடுத்து நிச்சயமாக என் தலையை ஆண்டவர் நிமிர பண்ணுவார். எனக்கான காரியத்தை கண்டிப்பாக கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள பயங்கரமாக எந்த நேரத்திலையும் துளிர்விடப்பட வேண்டும். சில நேரங்களில் நமக்கு என்ன ஆகிரும் அப்படின்னா, நாம் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் கேட்கப்படுகிறதோ, ஆண்டவர் என் ஜெபத்தெல்லாம் கேட்பாரோங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் இந்த இடத்துல அறிக்கையிடுகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது, என் தேவன் என்னை கேட்டருளுவார், என் சத்தத்திற்கு நிச்சயமாக அவர் செவி கொடுத்து நான் என்ன ஆண்டவரிடத்தில் கேட்கிறேனோ அதை தேவன் எனக்கு கொடுத்து என்னை ஆண்டவர் மகிழ பண்ணுவார். ஒரு விசுவாச அறிக்கை இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் வர வேண்டும். தேவன் இன்றைக்கு அதைத்தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம். அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல போய் என்ன அறிக்கை பண்ண போறோம் அப்படின்னா, ஆண்டவரே, உங்க சமூகத்துக்கு நான் நிற்கிறேன், உமக்காக நான் காத்திருக்கிறேன், நான் என்னுடைய ஜெபக்களை எல்லாமே நீங்க கேட்டுக்கொண்டு இருக்க போறீங்க, கேட்டுட்டு அதை எனக்கு கொடுத்து என்னை மகிழ பண்ணுவீர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம் ஆண்டவரிடத்துல போய் ஒரு விசுவாச அறிக்கையிட போகிறோம். ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி நான் காத்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன், என் தேவன் என் வாழ்க்கையில என்றைக்கு கிரியை செய்வார், எப்பொழுது எனக்கு தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நான் காத்திருக்கிறேன். அந்த காத்திருப்பின் காலத்தில் நான் என்னென்ன ஜெபங்கள் எல்லாம் ஏறெடுக்கிறேனோ, நான் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு எல்லாமே என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக துளிர்விடப்பட வேண்டியது அவசியம். இன்னைக்கு தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியமே அதுதான். அதை இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு நாம் கொடுத்து விட்டால் நிச்சயமாக ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்படும். இன்றைக்கி ஆண்டவர் நம்மக்கிட்ட அதான் எதிர்பார்க்குறார். அப்பாவை பார்த்து சொல்லலாமா, ஆண்டவரே, உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன், நிச்சயமாக என் ஜெபத்தை, என் சத்தத்துக்கு நான் என்னெல்லாம் உங்களிடத்துல பேசுகிறேனோ எல்லாத்துக்குமே நிச்சயமாக என் தேவன் பதில் கொடுப்பார்.
அந்த ஒரு விசுவாச அறிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்போமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என் தேவனை நோக்கி, என் ரட்சிப்பின் தேவனை நோக்கி நான் காத்திருப்பேன். அவர் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீங்க ஆண்டவரே. என் சத்தத்தை கேட்டருளுவீர், என் விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டருளுவீங்க தகப்பனே. அதை கொண்டுத்து என் வாழ்க்கையை நீர் மகிழ பண்ணுவீர் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு ஒரு விசுவாச அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. என் தேவன் அதை வாய்க்க செய்ய போகிற தேவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.